2 கிலோ எறாவுக்கு ஏன் இவ்வளோ பணம் தரீங்க? இல்லை கண்ணா, எனக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு உடம்பு சரியில்லை, இந்த பணத்தை வைத்து நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு கூற அவருக்கு வார்த்தை வரவில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? இந்த பாட்டு போதாதா? நான் நிற்கிறேன் தலைவரே, நீங்கள் வாழ்த்தி அனுப்புங்கள் என்று கூற வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை கண்ணன் அவர் அடகு வைத்த வீட்டு பத்திரம் அவருக்கு சென்று விடுகிறது. அவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மீன், அதாவது மீன் குழம்புல அவ்வளோ பிடிக்கும். அந்த வகையில் மரியாதைக்குரிய சைதாப்பேட்டை கண்ணன் அவர் பார்த்தீங்கன்னா தலைவர் பார்க்க போறார். ஒரு முறை மக்கள் எம்ஜிஆர் கேட்குறாரு, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க? ஐயா, என் பேர் சைதாப்பேட்டை கண்ணன். அப்படியா, என்ன வியாபாரம் பண்ணுறீங்க? தலைவரே, நான் மீன் வியாபாரம் பண்ணுறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எனக்கு மீன் என்றால் மிகவும் பிடிக்கும். நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுறீங்க, நம்ம ராமாவோட தோட்டத்துக்கும் சரி சத்யா ஸ்டுடியோக்கும் சரி விருந்து என்றால் நீங்கள் தான் மீன் சப்ளை செய்ய வேண்டும் என்று கூற அவருக்கு மட்டில்லா மகிழ்ச்சி. தலைவர் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் மீன் இல்லைன்னா எங்கே சைதாப்பேட்டை கண்ணன் வரலையான்னு கேட்பாரா, அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகிட்டார். 1977 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு வருகிறது. சைதாப்பேட்டை கண்ணன் என்ன பண்ணுறாரு, தலைவர் பார்த்து, தலைவரே இந்த சைதாப்பேட்டை தொகுதியில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணார், வானாம்பா நிறைய செலவு செய்ய வேண்டியது வரும் அப்படின்னு சொல்ல, இல்லை தலைவரே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல தலைவர் அமைதியாக இருக்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணாரு, தலைவரே எங்கள் மக்களுக்காக நீங்கள் படம் எடுத்தீங்க, படம் ஓட்டி கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? இந்த பாட்டு போதாதா? நான் நிற்கிறேன் தலைவரே, நீங்கள் வாழ்த்தி அனுப்புங்கள் என்று கூற அதன் பிற்பாடு தலைவர் என்ன பண்ணாரு, சரின்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சொந்த வீட்டு ஒரே ஒரு வீடு தான் இருந்தது, அந்த வீட்டை அடமானம் வைத்து எலெக்ஷன் நிற்கிறாரு. அதன் பிற்பாடு எலெக்ஷன் வருது. சைதாப்பேட்டை கண்ணன் என்ன பண்றாரு, வெறும் 3000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்திக்கிறார். அவருக்கு துயரம். உடனே தலைவர் பார்க்க போறாரு. அப்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடு அடமானத்தில் மூழ்குகிறது. இதை அறிந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்றாரு, அமைதியா இருக்காரு. உடனே தலைவர் பார்த்துட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை கண்ணன் அவர் அடகு வைத்த வீட்டு பத்திரம் அவருக்கு சென்று விடுகிறது. அவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. உடனே தலைவரை பார்க்க மீண்டும் ராமா தோட்டத்துக்கு பார்க்குறாரு. தலைவரை பார்த்து ரொம்ப நன்றின்றாரு. மக்கள் திலகம் எம்ஜிஆரா, கவலைப்படாதப்பா நான் பார்த்துக்கிறேன்றாரு. அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மகள் திருமணத்தை மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடத்தி வைக்கிறார். அவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. இதோடு மட்டுமல்லாமல் அவருடைய மகன் அவர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு, சரிப்பா ரிசப்ஷன் வை நான் வரேன்றாரு. அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை. எப்பொழுது, 1984. அப்பொழுது ஜானகி அம்மாவை பார்த்து சைதாப்பேட்டை கண்ணனோட மனைவி என்ன பண்ணுறாங்க, உதவி கேட்குறாங்க கல்யாணத்துக்கு. அவங்களும் பணம் கொடுத்து அனுப்புகிறாங்க. கண்ணன் சார் போக முடியல, அவருக்கு உடம்பு சரியில்லை. காலங்கள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. தலைவர் என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவில் சிகிச்சை முடிச்சுட்டு சென்னைக்கு வர்றாரு. அப்பொழுது கானு என்ற டாக்டருக்கு விருந்து கொடுக்க விரும்புகிறாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு, கண்ணன் சாருக்கு ஃபோன் பண்ணி, கண்ணா 2 கிலோ எறா கொண்டு வான்றாரு. கொண்டு வராரு. அவருக்கு உடம்பு முடியல. தலைவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு 78,000 ரூபாய் கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, தலைவரே 2 கிலோ எறாவுக்கு ஏன் இவ்வளோ பணம் தரீங்க? இல்லை கண்ணா, எனக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு உடம்பு சரியில்லை, இந்த பணத்தை வைத்து நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு கூற அவருக்கு வார்த்தை வரவில்லை. கண் கலங்கி போகிறார். அதன் பிற்பாடு 13/12/1987 கண்ணன் சார் இறந்து போயிடுறாரு. தலைவர் 24/12/1987 இறந்து போயிடுறாங்க. அதாவது கண்ணன் சார் வாழ்க்கையில் தலைவரை மறக்கவே முடியாதா? பார்த்தீங்களா, தலைவர் மாதிரி அந்த குணம் வேறு யாருக்காவது வருமா? என்ன நேர்களே, இன்றைக்கு நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, உற்சாகம் அடைந்திருப்பீங்க. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இந்த 2 தெய்வங்களும் நமக்காக வாழ்ந்தார்கள். ஆகவே அவர்களை நாம் என்றைக்கும் மறக்கவே கூடாது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நேர்களை காத்திருங்கள், சந்திப்போம் மீண்டும் நாளை மதியம் 1 மணிக்கு இதே நிகழ்ச்சியில். Until then, take care, bye from இளவேனில். நன்றி, வணக்கம்.